பிரதர் பஸ் ஸ்டாண்ட் போகலாமா? பிரதர் ஒருத்தர் புக் பண்ணியிருக்காரு, ஆனால் அவரும் பஸ் ஸ்டாண்ட் தான் போகிறேன்னு சொன்னார். நீங்கள் வேணால் வெயிட் பண்ணுங்களேன், அவர் வந்தோன்னே கேட்டுட்டு ஒன்றா வேணா போயிடலாம். பிரதர் போலாமா? பிரதர் இவரும் பஸ் ஸ்டாண்டு தான் போகிறாராம், இப்படி ஒன்றா போயிடலாமா? என்னது இவன் போகிற ஆட்டோவில் நான் வரணுமா? அதெல்லாம் வேணாம், நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ப்ரோ பிரதர் இவன் கேன்சல் பண்ண ஆட்டோவில் நான் போகணுமா? நானும் வேறு ஆட்டோ போகிறேன். டேய் போடா. ப்ரோ இருங்க, இப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னு 2 பேரும் ஆட்டோ 2 போகிறீங்க. பிரதர் என் குடும்பத்துக்கு அவன் குடும்பத்துக்கு 3 தலைமுறையாக பிரச்சனை, பேசவே கூடாதுன்னு இருக்கும். அவன் கூட ஆட்டோவில் போய் சொல்கிறீங்க. 3 தலைமுறையா? அப்படின்னு சண்டை? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சண்டைன்னு சொன்னாங்க, ஆனால் என்ன சண்டைலாம் எங்களுக்கு சொல்லலை. டேய் 3 தலைமுறையா சண்டைங்கிற, ஆனால் என்ன சண்டைன்னு தெரிலங்கிற. அதெல்லாம் அவங்களே மறந்துருப்பாங்கடா. அது ஒரு விஷயம்னு சொல்லிட்டு ஒரு வழிபாடு மாதிரி 3ஆவது தலைமுறையை தாண்டி இப்போ 4ஆவது தலைமுறையில் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு படுத்தா நாளை காலையில் எந்திரிப்போமா மாட்டோமாங்கிறதே நிச்சயம் இல்லை. இதில் எதுக்குடா இந்த மாதிரி சண்டையெல்லாம்? கொஞ்சம் இப்போ இருக்க சொசைட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் யோசிங்கடா. ஆமாம் ப்ரோ, கரெக்டு தான் ப்ரோ. சாரிடா மச்சான். விடுறாமா? அப்புறம் என்ன, மச்சான மாப்பிள்ளையும் சேர்ந்துட்டீங்க, அப்போ போடலாமா?